இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் மீண்டும் தீவிரமாகியுள்ளது. சமீபத்தில் நடந்த தாக்குதல்களில் பாலஸ்தீனத்தில் 18 பேர் மற்றும் இஸ்ரேலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள கூடாரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 மற்றொரு பகுதியில் 2 குழந்தைகள் உட்பட 4 கொல்லப்பட்டனர். மத்திய காசாவில் ஒரு குழுவினரை குறிவைத்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். இதனுடன் 72 பேர் காயமடைந்தனர். அவர்கள் நாசா மற்றும் அப்தா மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதே நேரத்தில் ரோந்து பணியில் இருந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் 5 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த வெள்ளை மாளிகைக்கு சென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இவ்விளைவுகள் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.